வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவரா நீங்கள்? நான் சாதிக்கணும், என்னோட லட்சியம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் பல்வேறு முயற்சிகளை நான் தொடர்ந்து எடுக்கிறேன். பாதி நாள் தொடர்ந்து நான் செய்கிறேன். ஆனால் மீதி நாளில் என்னால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியல அப்படின்ற வருத்தத்தோடு இருக்கீங்களா? அப்படியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு இதுதான். முழுமையாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேகலைவன். வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போவோம். அதாவது வாழ்க்கையில் நாம் ஒரு பெரிய நிலைகள், ஒரு வெற்றியை அடையணும், இதுதான் என்னோட லட்சியம், இந்த லட்சியத்தை நான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அது ஒரு புகழை நோக்கியாக இருக்கலாம், இல்லை இது என்னோட வைராகியமாக இந்த விஷயத்தை நான் அடைஞ்சாதான் எனக்கு ஒரு பெருமையும் புகழும் கிடைக்கும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் நாம் சில முயற்சிகளையோ இல்லை பயிற்சிகளையோ நம்ம செய்யும். உதாரணத்துக்கு ஒரு யோக பயிற்சியாக கூட இருக்கலாம். நம்ம செய்யலான்னு எடுத்து அந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஒரு 2-3 நாட்கள் நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தொடர்ச்சியை செய்ய முடியாமல் போயிடும். ஏதேனும் ஒரு தடை வந்துடும். அதை முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் இதற்கான காரணம் என்ன? இதை எப்படி நம்ம புறந்தள்ளி நம்ம அடுத்த நிலைகளுக்கு போகிறது? பெரிய விஷயங்கள்லாம் விட்டுருங்க. என்ன நான் மாற்றிக்கணும்? அடுத்த நிலைகளில் என்னோட ஒரு விஷயத்தில் சில கொண்டு வரணும். ஒரு உடல் பயிற்சி பண்ணி அதை என்னோட உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் இருக்கலாம், பல எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அது எந்த விஷயத்துலையுமே என்னால் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியலை. இதற்கான காரணம் என்ன? இதை எப்படி நம்ம மாற்றி இந்த மாதிரியான சூழல்கள்லேருந்து நம்ம வெற்றி பெறுறது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம வள்ளுவ பெருந்தகை கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபாயம் அப்படின்றது இருக்குது. உலகத்துக்கே ஒரு பொதுமறை அளித்த திருக்குறள் அப்படின்னு எழுதிய வள்ளுவ பெருந்தகை இதற்கான ஒரு நுட்பத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம என்னன்னு பார்ப்போமா? அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு அப்படின்றது நமக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக ஒரு தெளிவு வேணும். அதற்காகவே வழி அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய 48வது அதிகாரத்தில் ஒரு அதிகாரமே ஒதுக்கி வச்சிருக்கார். அதில் 471வது குறட்பாட ஒரு விஷயத்தை இதற்கான ஒரு தெளிவாக அவர் கொடுக்குறார். அதாவது வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்ற ஒரு குறட்பாது. சரி, இது என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வினை வழியும், வினைனா நம்ம செய்யக்கூடிய செயல்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று தன் வழியும் அப்படின்னா நம்மளுடைய பலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல முதல் நிலையாக சொல்லக்கூடிய வினை வழியும் அப்படின்றது எதற்கு அதை வைக்கணும்? அப்போ இந்த வினைன்றதுக்கான அர்த்தம் என்ன? வெறும் செயல் மட்டும்தான் அர்த்தமா? அப்படி கிடையாது. இந்த வினை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஊழ் அப்படின்ற பொருளோட கர்ம வினை அப்படின்றது ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போது நம்ம ஒரு செயலை செய்வதற்கு நம்மளுடைய கர்ம வினை, அதாவது முன்ஜென்மம், நம்ம முன்னோர்கள் செய்த வினை, இதனுடைய விளைவாக விளைந்த கர்மாக்களோட தொடர்ச்சியாக தான் நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம். அதோட வழியையும் நம்ம பார்க்கணும், வலிமையையும் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை அது கொடுக்கும். அதற்கடுத்து தன் வலிமை. அப்போ நம்மளோட பலம் இப்போ என்ன நிலைகளில் இருக்குது? அடுத்தது மாற்றான் வலிமை, அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய நம்ம எதிராளிகளாக இருக்காங்க அவங்களோட வலிமை. துணை வலியும், நம்ம கூட வர்றவங்களோட வலிமை, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் அந்த விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. சரி, அது மட்டும்தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழியறிதல் அப்படின்றது எப்படி 48வது அதிகாரமாக கொடுத்துருக்காரோ அதற்கு அடுத்த விஷயமா காலம் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் காலத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அவருக்கு சொல்லியிருக்கார். அப்போது அதில் ஒரு குறட்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருது இடத்தாட்செயின். அதாவது இந்த உலகத்தையே உன் வசமாக்கிக்கலாம்ப்பா, உலகத்தையுமே நீ வெற்றி கொள்ளலாம். ஆனால் என்ன விஷயம் பார்க்கணும்? காலம் கருது இடத்தாட்செயின் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த காலம் அப்படின்றது எந்த காலத்தில் எப்போ எப்படி எந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு செய்கிறத நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதையும் வெற்றி பெறலாம் அப்படின்றது. அப்போது இதுலேருந்து நம்ம 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்று, எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் நம்மளோட வினை வலிமை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது நிலையாக காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நமக்கு எது உகந்த காலம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவு பெற்றுக்கணும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தையும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்றத நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். சரி, அது எப்படி நம்ம காலம், இந்த என்னோட வினை வலிமை அப்படின்றது என்ன, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கான உகந்த காலகட்டங்கள் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த 2 விஷயத்துக்குமே நம்ம அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தை தவிர்த்து வேறு எந்த நிலையிலையுமே இதற்கான உங்களோட
இதற்கான விஷயத்தை உங்களால் கண்டறியவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே எனக்கு என்ன நடக்குது, அது நடக்குது, இந்த தோஷம் கழிக்கிறேன், அந்த தோஷம் கழிக்கிறேன் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய அமைப்புகளில் ஒரு விதியையும் வினையையும் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்றதற்கான மிகப்பெரிய உபாயங்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த நிலைகளும் வெற்றி பெறலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஒரு நாளோட கணக்கு. அந்த 24 மணி நேரத்தை முகூர்த்தங்களாக பிரித்து 36 முகூர்த்தங்களாக வச்சுருக்காங்க. அப்போது ஒவ்வொரு 42 நிமிடமும் ஒரு முகூர்த்தமாக கணிச்சு 36 முகூர்த்தங்களாக இருக்குது. உதாரணத்துக்கு யுதி முகூர்த்தம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது எதற்கு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா காலையில் 3:36லேருந்து 4:24 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளை நாமளே குளிக்கிறதுக்கும், குளியல் அப்படின்றது வெளிப்புற அழுக்கு நீக்குவதற்கு மட்டும் கிடையாது, உள்புற மன அழுக்குகளையும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் நீக்குவதற்கு இது உகந்த காலகட்டங்களாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4:24 பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த செயல்களும் வெற்றி பெறும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இதற்கு மட்டும்தானே அப்படின்னா புருஷத முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 1:15லேருந்து 2 மணி வரைக்கும். இப்போ கணவன் மனைவிக்கு 2 பேருக்கு இடையில சில பிரச்சனைகள் வருது, கருத்து முரண்பாடுகள் வருது. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்குவதற்கு, பேசுவதற்கு இந்த காலத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான ஒருத்தர் புரிந்துக்கக்கூடிய ஒரு உணர்வை அது கொடுத்துரும். அதே மாதிரி சண்டை போடுறதுக்கு, போருக்கு போகிறதுக்கு, ஒருத்தர் ஓவர பிரச்சனை பண்ணால் அவரை கூட எதிர்பார்க்கிறதுக்கு வராக முகூர்த்தம் பண்ணுறதுக்கு இதில் போனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் அரிய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு 4:24லேருந்து 5:15 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும், 5:12 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், ஒரு 2 பேருக்கும் ஒரு சமாதானப்படுத்தி வைக்கலான்னு போனீங்கன்னா இந்த முகூர்த்தத்தில் போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த போனோன்னா அது பெரிய கைகளை போய் சட்டையை பிச்சுக்கிட்டு போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாக தான் ராகு காலமும் சேர்ந்து வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நமக்கு கொண்டு வந்து விளைவிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு முகூர்த்தம் 36 முகூர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு முகூர்த்தங்களும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இதற்கு அடுத்து நட்சத்திரங்கள் இருக்குது, யோகங்கள் இருக்குது, கரணங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நம்ம தொகுத்து பகுப்பாய்வு பண்ணி எது நமக்கு சரியில்லாதது அப்படின்ற விஷயங்களை தவிர்த்து சரியான முகூர்த்தங்களை சேர்த்து நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது எல்லா நிலைகளும் வெற்றி நம்மளால் 100% பெற முடியும். குறிப்பாக ஒரு யோக சாதனை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு பிரசன்ன சாஸ்திரம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சனியோட நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரங்கள், இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளை செய்யும். ஆனால் என்ன இங்கே அப்படின்னா இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளில் படி ராகு கேதுக்கள் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு பேரிரவு பின்னடைவை நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் சார்ந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கேதுவோட அஸ்வினி மக மூல நட்சத்திரங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்கும். இன்னைக்கு தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய இருக்குது, அது சார்ந்த கல்வியை நம்ம தொடரணும் அப்படின்னு சொன்னால் ஆயிலியம் கேட்டை ரேவதின்னு சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரங்கள் நமக்கு ரொம்ப உகந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும். நான் ஜிம்முக்கு போகிறேன், அடுத்த நிலைகளில் போகணும், ஒரு பெரிய உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரங்களில் ராகு கேதுக்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம தொகுத்து பகுப்பாய்வு பண்ணி அந்த நேரத்தை நம்ம துல்லியமாக குறித்து அந்த விஷயங்களை நம்ம எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நமக்கு அந்த தொடர்ச்சியை செய்ய முடியும். அதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமான வரம்னு வச்சுக்கலாம். ஸோ காலத்தையும் நம்மளுடைய முன்னோர்களால் இல்லை நம் முன்ஜென்மத்தினால் செய்யப்பட்ட அந்த கர்ம வினைகளால் இருக்கக்கூடிய இன்றைய நிலையை உணர்ந்து அறிந்து அதை நீக்கக்கூடிய உபாயம் அறிந்து எப்போ எப்படி எதை செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் முழுமையான அமைப்புகளில் எந்த நிலைகள்லையுமே பின்னடைவில்லாமல் ஒரு வெற்றி அப்படின்றத நிச்சயமாக பெற முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அமைப்புகளில் இந்த முகூர்த்தங்கள்லாம் என்ன, அது தொடர்ந்து எந்தெந்த முகூர்த்தங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட அமைப்புகளில் உங்களோட ஜாதக ரீதியாக எந்தெந்த விஷயங்கள் நான் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்து பரிச்சயமாக நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே இருக்கக்கூடிய இணையதள முகவரியான www.guganastro.com அப்படின்ற விஷயத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் செயலியின் வாயிலாக 7598 244 047 அப்படின்ற எண்ணின் மூலமாக வாட்ஸ்அப்லேயும் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை இது பண்ணி எங்களுடைய ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் எல்லா நிலைகளும் இன்புற்று வாழ்வதற்காகவே நம்மளோட ஜோதிட சாஸ்திரங்கள்லேருந்து அத்தனை நிலைகளும் படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நம் முன்னோர்கள் நம்ம வகுத்தளிக்கப்பட்டுள்ளது. அதனால் அனைவரும் பின்பற்றி இன்புற்று வாழ எல்லாம் இறைவன் திருவருள் செய்யட்டும் என்று வேண்டி இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.